வெல்கம் டு நந்து பாப்பா கிச்சன். இன்னைக்கு நம்ம சூப்பராக ஒரு லஞ்ச் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு குக்கர் எடுத்துருக்குறேங்க. குக்கர் சூடானதும் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறேன். நெய் லைட்டாக உருகுனதுக்கப்புறமா 3 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துருக்குறேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 2 பிரிஞ்சி இலை, 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கல்பாசி, 3 கிராம்பு, 1 ஏலக்காய். கல்பாசியோட அளவு கொஞ்சம் கம்மி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஒரு மாதிரி சாப்பாடு கசப்புத்தன்மை வந்துடும். அது எல்லாத்தையும் காஞ்ச எண்ணெயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பொரியிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓரளவு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் இங்கே 3 பெரிய வெங்காயம் நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் கல்லில் தட்டி வச்சுருக்குறேங்க. நீங்கள் மிக்சியில் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துருக்குறேங்க. அது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். வறுத்து விட்டுட்டு நான் இங்கே 3 தக்காளி சேர்த்துருக்குறேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேங்க. தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்துட்டு வதக்கும்போது தக்காளி சீக்கிரமாகவே வதங்கிடும். தக்காளி ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா 1 கைப்பிடி புதினா இலை சேர்த்துருக்குறேங்க. புதினா இலையை சேர்த்துட்டு தலையெல்லாம் நல்லா சுருங்கி வர மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். தலையெல்லாம் ஓரளவுக்கு சுருங்கி வந்ததுக்கு பிறகு நம்ம கட் பண்ணி வச்ச காய்கறிகளை சேர்த்துக்கலாம். நான் இங்கே 4 கத்திரிக்காய், 1 கேரட் மட்டும் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. உங்களுக்கு விருப்பமான காய்கறி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், மீன் மேக்கர், இந்த மாதிரி எது வேணால் சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப. அதுக்கு பிறகு பிரியாணி மசாலா 1 ஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்குறேங்க. நான் மிளகாய் எதுவும் சேர்க்காதனால மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன். நீங்கள் மிளகாய் தூளை உங்கள் காரத்துக்கேற்ப அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா கொஞ்சம் மிளகாய் தூளோட அளவை அதிகப்படுத்திக்கலாம். இதெல்லாம் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கினதுக்கு பிறகு நம்ம எடுத்து வச்சுருந்த அரிசியை சேர்த்துக்கலாம். நான் இங்கே 2 டம்ளர் அரிசி எடுத்தேன்னா 4 டம்ளர் தண்ணி சேர்ப்பேங்க. அந்த மாதிரி நான் 3 டம்ளர் அரிசி எடுத்துருக்குறேன். 3 டம்ளர் 20 நிமிஷத்துக்கிட்ட ஊற வச்சுருக்குறேங்க. ஊற வச்ச அரிசியை நல்லா கழுவி அலசிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 3 டம்ளர் அரிசிக்கு நான் 6 டம்ளர் தண்ணி சேர்ப்பேங்க. உங்களோட அரிசி என்ன மாதிரி அப்படின்னு பார்த்துட்டு நீங்களும் கரெக்டான அளவு சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுட்டு இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. கொதி வந்த வாட்டி உப்பு இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். எப்பவுமே நீங்கள் இந்த மாதிரி வெரைட்டி சாதம் செய்யும்போது கொதி வந்ததுக்கப்புறமா தாங்க மூடணும், உடனே மூடிடக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா தான் மூடணும். இப்போ மல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். மல்லி இலைகளை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடிடலாங்க. இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா நீங்கள் மூடி போட்டு மூடினா தான் எல்லா அரிசியுமே ஒரே கலரில் வரும். மூடி போட்டு மூடிட்டு நான் இங்கே 3 விசில் விடுறேங்க. உங்கள் அரிசி எந்த மாதிரியோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி விசிலை குறைச்சிக்கோங்க. புது அரிசி அப்படின்னா குழையிறக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. பழைய அரிசி அப்படின்னா நீங்கள் தாராளமாக 3 விசில் விட்டுக்கலாம். 3 விசில் விட்டதுக்கப்புறமா நம்ம லஞ்ச் ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு, ஸ்கூலுக்கு, வேலைக்கு போகிறவங்களுக்கு லஞ்ச் ரெசிப்பியாக சூப்பராக கொடுத்து விடலாம். இதனுடைய டேஸ்ட்டு ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். இதில் நம்ம கத்திரிக்காய் சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் தண்ணியோட அளவை ரொம்ப கரெக்டாக வச்சிங்கன்னா மட்டும்தான் சாப்பாடு இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கும். இல்லை அப்படின்னா குழையிறக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. நீங்கள் தண்ணியோட அளவை மட்டும் பார்த்து கரெக்டாக சேர்த்திக்கோங்க. அரிசியும் அப்படித்தான், ரொம்ப நேரம் ஊறக்கூடாதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே, 1/4 மணி நேரம் இந்த மாதிரி ஊறினா போதும்.
இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம நந்து பாப்பா கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.